வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபிஷ் கிரேவியும் அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடி ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் வந்து ஃப்ரைக்கு வந்து பிளாக் பாம்பெட். இப்போ பாருங்கள், அண்ணன் தான் வந்து சீஃப் குக்கு, கும்பகோணத்தில் இருந்திருக்காரு, நான் அசிஸ்டன்ட். இதில் ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, அது 2 வெங்காயம் 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக வச்சுருக்கோம். இதில் வந்து வெந்தயப்பொடி, மிளகுப்பொடி, சீரகப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் லெமன், ஒரு லெமனு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு சாந்து வச்சுருக்கோம். இது வேறு முறையில் செய்யலாம், அது அப்புறம் நான் சொல்கிறது. பாருங்கள், மீன் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இது அந்த மீன் நல்லா கழுவி வச்சுட்டோம். வறுவல் மீன். இது வந்து குழம்பு மீன். அதனால் நம்ம கடலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் ஒரு 25 ml இருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கொஞ்சம் கடுகு சூடாகட்டுமா? நல்லா சூடாகணும். கடுகு போடுறப்ப கடுகும் வெந்தயம் போட்டு தாளிக்கிறது மீன் குழம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். வெந்தயம் இல்லாட்டினா மீன் குழம்பு ருசிக்காது. இது இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக இல்லாத அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் மிளகாயை விதை எடுத்து அதை மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குவேன். இப்போ அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிறேன், இல்லைன்னா கருவிடும். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிட்டு வெந்தயத்தை போட்டாச்சு. அப்படியே அதோடு சேர்த்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை போட்டோம். இந்த மிளகா நல்லா செவக்கணும். இந்த மிளகா செவக்கிறது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே வெங்காயத்தோடு சேர்றப்ப பாருங்கள், இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட கருவுற மாதிரி வந்துச்சு. நான் கருவிலாம் இப்போ இதில் பொடுகிஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறேன். இப்போ அந்த வெங்காயமும் மிளகாயும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான வாசம் வரும். இது குழம்புக்கு ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். அடுத்தது கருவேப்பிலை. சிலர் வந்து கருவேப்பிலையை ஸ்டார்டிங்கில் போட்டு நல்லா பிரிக்க விட்ருவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். கருவேப்பிலை ஒன்றும் பாதியமாக வதங்கிருக்கும். எனக்கு அது வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலையை அப்படியே ஒன்றும் பாதியமாக வந்து ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு மசாலா தூள் அழைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலா தூள் ரெசிபியை நான் செப்பரேட்டாக போடுறேன். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் குழம்புக்குள்ள மசாலா. இதுக்கு மேலே எதுவுமே போடக்கூடாது. அந்த மசாலா தூளில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளில் நான் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சாந்து இந்த எண்ணெயில் அப்படி லேசாக வதங்கணும், கறிவிடக்கூடாது. அப்படியே லேசாக அப்படி 2 பிரட்டுனோன்னா இந்த சாந்து மிளகா நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு. லேசாக இப்போ தண்ணியை சேர்த்து இதை கொதிக்க வேண்டியதான். புளி ஊற வச்சுட்டீங்களா? புளியெல்லாம் ஊற வச்சாச்சு. இந்த புளி ஊறிட்டு இருக்கு. இதை கரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான். கொதிச்சோன்னா சொல்கிறேன். இப்போ வந்து இது கொதிக்கிறப்ப முதல்ல இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அரவையை சேர்த்து அது ஒரு கொதிக்க வருவோம். மீனை வந்து மசாலா தடவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்படியே தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா இந்த உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். இல்லை பாருங்க, குழம்பு வந்து வெந்துகிட்டு இருக்கு நல்லா. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து மீனை வந்து எடுத்து உள்ளே போட போகிறோம். குழம்புல மீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான், டக்குன்னு வெந்துடும். அது வந்து மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் குழம்பு ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் 5 நிமிஷம் போதுமா? 5 நிமிஷம் போதுமா? லேடி ஃபிங்கர்
லேடி ஃபிங்கர். தமிழில் வெள்ளைக்கிழங்கான். நாங்கள் ஒரு 3/4 கிலோ எடுத்தோம் மீன். சரி, நாங்கள் 2 பேர், இன்னொரு ஃப்ரெண்டு நண்பர் அவர் 2 பேர், 3 பேருக்கு 3/4 கிலோ, ஆளுக்கு 250 கிராம். அப்புறம் வந்து நம்ம பிளாக் பாம்பட்டை வாங்கியிருக்கோம், அது ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பாருங்கள், மீன் வந்து இப்போ வந்து பிளாக் பாம்பட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சூப்பராக பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள்.